நாகங்களுக்கு எப்பயுமே ஒரு பெரிய விழிப்பு இருக்கு. நாகம் என்னன்னா அதோடைய ஒரு ஐடியாலஜி எதை எதை வச்சு ஒரு செயல் செய்யணும்னா அதிர்வுகளை உணரக்கூடிய தன்மை நம்மளோட அதிகமா இருக்கு. இப்ப இந்த தரையில படுத்திருக்குன்னா அந்த தரையில இருக்கிற ஒரு துல்லியமான சவுண்டை அதால உணர முடியும். அது எப்படின்னா அது உடலோட கனெக்ட் ஆகுது. அது காதுல ஓசையா கேட்கல, அது அதிர்வுகளை அது உடலோட கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி ஒரு கவனம் ஆப்போசிட்ல இருக்கிற பொருள் மேல அது கவனம் வைக்கிறதுல ரொம்ப தீவிரமான ஒரு செயல் வடிவத்துல அதுக்கு கிடைக்கப்படும். அப்ப ஒரு உடல் எப்படின்னா அந்த அதிர்வுகளை வேகமா அப்சர்வ் பண்ணக்கூடிய செயல் வடிவம் நாகத்துக்கிட்ட இருக்கு. இந்த இந்த பூமி சுழலுது இல்ல, அத ஒரு இடத்துல ஒரு பூமியோட தாக்கம் ஏதாவது நடக்க போகுதுன்னா அதால வேகமா உணர முடியுது. இந்த இடத்துல ஒரு தவறான ஒரு செயல் நடக்க போகுதுன்னா அந்த அந்த உடலுக்கு காட்டி கொடுக்கப்படுது. அப்ப இது ஞானத்துக்கு ஈஸியா கிடைக்கிறதுக்கான ஒரு ரூட்டு. அதே மாதிரி எல்லா சூலம்னா உடலை, எல்லா சூலத்தோட ரொம்ப ஸ்பெஷலா எது இருக்குன்னா நாகத்துக்கு. ஏன்னா இந்த மாதிரி அறிகிற தன்மை அந்த நாகத்துக்கிட்ட இருக்கிறதுனால ஒரு ஆற்றலா இருக்கக்கூடிய செயல் அந்த நாகத்தை தேர்ந்தெடுக்குதுங்க. அந்த நாக உடல்ல வேகமா ஞானத்தை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, நாக உடலுக்குள்ள பேராற்றலை தாக்கு பிடிக்கிற கெப்பாசிட்டி நாகத்துக்கிட்ட இருக்கு. நம்ம உடலோட நாக உடல் தாக்கு பிடிச்சு நிக்கிறதுல ரொம்ப வலிமையா இருக்கு. இப்ப இந்த ரெண்டு வடிவம். மூணாவது தியானத்துக்கு என்ன வடிவம் தேவைன்னா கவனம், அந்த கவனமா இருக்கிறது. நாலாவது என்ன தேவை தியானத்துக்குன்னா மண்ணுல சமாதி நிலையில இருக்கிறது. இது எல்லாத்துக்குமே நாக உடல் சூட் ஆகுது. உள்ள போய் ஒரு புத்தா கட்டிக்கிட்டு நீங்க எவ்வளவு நாளை உட்கார்ந்தாலும் உட்கார்ந்துருக்கலாம். இப்ப நம்ம போய் உட்காரும் போது இந்த சூலம் பல்வேறுபட்ட இடத்துல மாறுது. இந்த உடல் டோட்டலாவே வேற வடிவத்துக்குள்ள மாறி போயிருது. ஆனா நாகத்துக்கு அப்படி இல்லை. அதனாலதான் நாக உடலை அவங்க பர்டிகுலரா இந்த பெரிய சக்தின்னு சொல்லக்கூடிய யோகிகள் தேர்ந்தெடுத்ததே அப்படிதான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க.